வணக்கம். நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பிஒய்க்யூ பேஸ்டு டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவில் டே 17 கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டே 16 ஃபீட்பேக்கை முடிச்சிடலாம். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? ஹவு டு ப்ரெஷர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்? டு யூ அக்ரி வித் திஸ் வியூ தட் இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்ஸ் ஹேவ் எமர்ஜ்ட் அஸ் பவர்ஃபுல் தேன் ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் ரீசெண்ட் இயர்ஸ்? எப்படி நம்ம எழுதணும்? ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குரூப்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்கள். டிஃபைன் பண்ணும்பொழுதே அடுத்த சப்ஹெட்டிங்க்கான லிங்கேஜையும் கொடுத்துருங்க. அடுத்த சப்ஹெட்டிங் என்ன? இது வந்துட்டு எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் செகண்ட் சப்ஹெட்டிங். அங்கே இருந்து நீங்கள் கேட்டிருக்காங்க, டு யூ அக்ரி with this view that informal pressure groups have emerged powerful? Do you agree? நான் உடனே எஸ் ஐ அக்ரி, நோ ஐ டிஸ்அக்ரிலாம் எழுதாதீங்க. அதெல்லாம் இல்லாமல் நுவான்ஸ்டாக கன்வே பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னன்ட்டுன்னு. இப்போ நான் என்ன எழுதுகிறேன்? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஹெட்டிங் அப்புறமா நான் ரீசன்ட் டேஸ் நம்ம வந்துட்டு இந்த இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்பினுடைய எமர்ஜென்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நான் வேணால் ப்ராக்கெட்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்னால் என்ன அப்படின்னு ஒரு லைன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்புடைய எமர்ஜென்ஸுங்கிறது, இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரீசன், இந்த காரணங்கள்னால அது அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபார்மல் ப்ரெஷர் குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்குது, உள்ள ஒரு ஆர்கனைஸ்டான கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க, ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்கிறதுனால அவங்களால ஈஸியாக கவர்மெண்ட்டில் போய் பேசிட முடியும், ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து பேச முடியும், ஹோம் மினிஸ்டரை பார்த்து பேச முடியும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் லாபிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ரைட்? அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ரீசெண்ட் டேஸில் ப்ரெஷர் குரூப்போடைய, இன்ஃபார்மல் குரூப்போடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது இந்த காரணங்கள்னால. இருந்தாலும் ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்பும் சும்மா கிடையாது, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா கன்க்ளூஷனுக்குள்ளே போங்க. கன்க்ளூஷனில் என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? ப்ரெஷர் குரூப் நல்லது தான், அது ஃபார்மலோ இன்ஃபார்மலோ ரெண்டுமே நல்லது தான், ஆனால் சில குறைகள் இருக்குது. இந்த ப்ரெஷர் குரூப், ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்போ இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப்போ, அதை நீங்கள் அந்த இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்டிவாக நீங்கள் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணினா இந்த ப்ரெஷர் குரூப் நிஜமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டை ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்கலாம், ஆடிட் மெக்கானிசம் கொண்டு வரதா இருக்கலாம், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இன்டர்னல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சஜஸ்டிவாக கன்க்ளூஷனை சொல்லி முடிச்சிடுங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும், அந்த ஃப்ளோ தான் முக்கியம். நிறைய பேர் எழுதியிருக்கீங்க, ஆனால் அந்த ஃப்ளோவே மிஸ் ஆகுது. லிங்க் பாயிண்ட் ரொம்பவே அவசியம். லிங்க் பாயிண்ட் மிஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், அதுதாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோங்கள மற்ற ஆன்சர்ஸை விட. மாடல் ஆன்சரில் கொடுத்துருக்கோம், ப்ரெஷர் குரூப்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறோம். அங்கே இருந்தே எப்படி அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் பொலிட்டிக்கல் பவர்னு ஒரு லிங்க்கை மென்ஷன் பண்ணி அடுத்த சப்ஹெட்டிங்குள்ளே போய்ட்றோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த இன்ஃபார்மல் ப்ரெஷர் குரூப் பார்த்தோம்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கெயின் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலுமே, ஹவெவர், லிங்க் பாயிண்ட் போடுறோம் பாருங்கள், ஹவெவர் ஃபார்மல் குரூப் ரிட்டன் இன்ஃப்ளூயன்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஸோ ஃபைனலாக ப்ரெஷர் குரூப்புங்கிறது நல்லது தான், அது ஃபார்மலாக இருக்கலாம் இல்லாட்டி இன்ஃபார்மலாக இருக்கலாம். நம்ம என்னெல்லாம் கவர்மெண்ட் அதை பண்ணி எப்படி அதை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதுவாக நம்ம அதை மாற்றணுங்கிறத நீங்கள் கன்க்ளூஷனில் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. பவித்ரா, உங்கள் ஆன்சர் நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்கள், ப்ரெஷர் குரூப் பற்றி நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் டெசிஷன்ஸ், பாலிசிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அங்கே லிங்க் கிடச்சிருச்சு நம்மளுக்கு சப்மிட்டிங் போகிறதுக்கு. ஸோ எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க? லாபிங் மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஜுடிஷியல் ரூட்டாக இருக்கலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் மூலிமா, மாஸ் மொபிலைசேஷனாக இருக்கலாம், எலக்ட்ரல் சப்போர்ட் ஆர் மீடியா ப்ரெஷராக இருக்கலாம். அங்கேருந்து பாருங்கள், அங்கேருந்து அழகாக இன் ரீசெண்ட் இயர்ஸ் இன்ஃபார்மல் குரூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த ரீசன்ஸ்லாம், இந்த காரணங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இதனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே, ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆனாலுமே இன்ஃபார்மல் குரூப்பில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்படியும் எழுதலாம், நான் சொன்ன மாதிரி தான் எழுதணும் இல்லை, இப்படியும் எழுதலாம். இன்ஃபார்மல் குரூப்பில் சில ப்ராப்ளம் இருக்குது, அந்த சேலஞ்சஸை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. கன்க்ளூட் பண்ணும் பொழுது இன்ஃபார்மலோ ஃபார்மலோ ரெண்டுமே முக்கியம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரெண்டுமே முக்கியங்கிற அளவுக்கு எழுதியிருக்கீங்களே தவிர்த்துட்டு, கொஞ்சம் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்து அதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் உங்கள் ஆன்சர். பட் மற்றபடி
நல்லாவே எழுதிருக்கீங்க, அந்த ஃப்ளோ நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கேள்வி வருதுங்க, நல்லா தானே எழுதுறேன், ஏன் டாப் 20லையோ இல்லை டாப் 1லையோ வரமாட்டோம். கண்டென்ட்டுங்கிறது ஒன்றுங்க, அது நோட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது, அது ஆன்சர் மாதிரி மாறணும். அது ஆன்சர் மாதிரி மாறணும்னா அந்த நீங்கள் லிங்க் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதும்போது தான் அது ஆன்சர் மாதிரி மாறும். இல்லாட்டி சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதுன மாதிரி இருக்கும். அந்த லிங்க் பாயிண்ட்லாம் ஒரு லைன் தாங்க, அதுதாங்க அந்த ஃப்ளோவை கொடுக்கும். அதுதான் படிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத கன்வேவும் பண்ணும். நல்லா அது மைண்டில் ஏற்றிக்கோங்க, சரியா? நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்குறேன் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு. ரைட், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 200 பேருக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேப்பர் வந்தாலுமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. அதில் ஈஸிலி ஒரு 100+ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து எழுதுங்க, ரொம்ப தூரம் 100 நாள் போக போகிறோம் இல்லையா, உங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். சரி, இப்போ Day 17 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி? ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் டைவர்சிட்டி? ஹவு சீரியஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் ரீஜனல் டிஸ்பாரிட்டி இன் இந்தியா? இது 2024 கொஸ்டின்ங்க, பேப்பர் 1 சொசைட்டி கொஸ்டின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ரீஜனல் டிஸ்பாரிட்டி தான் கோரு, அதை நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்தியாவில் ரீஜனல் டிஸ்பாரிட்டிங்கிறது எதனால் ஏற்படுது? அது நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்கனாமிக் ரீசன்ஸாக இருக்கலாம், சில பகுதிகள் ரொம்ப டெவலப்பாக இருக்கலாம், சில பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கலாம், சில பகுதிகளில் ரயில்வேஸு, ரோட்வேஸு, போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கலாம், சில பகுதிகளில் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கலாம், சில பகுதிகளில் ஹெல்த் மொட்டாலிட்டி ரேட்லாம் கம்மியாக இருக்கலாம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கலாம். ரைட், ஸோ ஹெல்த் கேர் ஆக்சஸ் அதிகமாக இருக்கலாம், சில இடத்துல பப்ளிக் சர்வீசஸ் பெட்டராக இருக்கும், சில இடத்துல ஆக்சஸ் டு பப்ளிக் சர்வீசஸ் கம்மியாக இருக்கலாம். சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரிங்கிறது சதர்னில் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸ்ங்கிறது இருக்கலாம். இது பிட்வீன் த ஸ்டேட்ஸ் இருக்கலாம், வித்தின் த ஸ்டேட்ஸ்குள்ளேயே இருக்கலாம், ரூரலுக்கும் அர்பனுக்கும் நடுவில் இருக்கலாம். ஜாகிரபிக்கல் டிஃபரன்சஸ், மலை பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் நிலப்பகுதியில் இருக்கிறவங்களுக்குமே சில டிஃபரன்சஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஆக்சஸ் டு வேரியஸ் சர்வீசஸ். ஸோ டிஸ்பாரிட்டிங்கிறது நிறைய ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, இந்த டிஸ்பாரிட்டி ஏன் இந்தியாவில் வந்துட்டு இருக்குது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் அவங்க வந்துட்டு நல்ல இந்தியாவை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காகவே சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் பில்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா ஃபுல்லாக முழுமையாக எல்லா இடத்துக்குலாம் போய் சேரலை. நீங்கள் ரயில்வேஸே எடுத்துக்கோங்களேன், எல்லா பகுதிக்குலாம் அவங்க வந்து ரயில் லைன்ஸ்லாம் போட்டு முடிச்சிடல. ரோட்வேஸாக இருக்கலாம், போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செட்டப்பாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி செட்டப்பாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், காலேஜஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஸ்கூல்ஸாக இருக்கலாம், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு எல்லா பகுதியிலையுமே அதை வந்துட்டு யூனிஃபார்மெல்லாம் அதெல்லாம் கொண்டு வரல. சில பகுதிகளில் அட்வான்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ பிரிட்டிஷர்ஸே ஓரளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ப்ரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கோ அங்கே அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெருசு பண்ணாங்க. அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்போது நிறைய மார்க்கெட் டெவலப் ஆகுது. மார்க்கெட் டெவலப் ஆனால் அங்கே நிறைய மக்கள் செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், அவங்களுக்கு வர வருமானம் அதிகமாகுது, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நல்லா படிக்கலான்னு எஜுகேஷன் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஹெல்த் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபுட் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற இடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே இந்த டெவலப்மெண்ட் நடக்காமல் இருக்கும். டெவலப்மெண்ட் நடக்கிற இடத்துல நிறைய டேக்ஸ் ரெவன்யூ வரும், கவர்மெண்ட்டும் அதை வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் நடக்காத இடத்துல டேக்ஸ் ரெவன்யூ வராது. ஸோ கவர்னன்ஸுமே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜாகிரபிக்கல் டிஃப்ரென்சஸ், நீங்கள் நிலப்பகுதியாக இருக்கலாம், இல்லை டெசர்டிக் ரீஜன்ஸாக இருக்கலாம், மலைப்பகுதியாக இருக்கலாம், இங்கே ஜாகிரபிக்கலாகவே சில டிஸ்பாரிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி கிளைமேட் டிஸ்பாரிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல் டிஸ்பாரிட்டிஸ், ரைட். சில பாலிசி டெசிஷன்ஸ், க்ரீன் ரெவல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே அது ப்ராஃபிட்டபிளாலாம் வந்து முடியலை. நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சு, சில சதர்ன் ஸ்டேட்ஸில் ப்ராஃபிட்டபிளாக அது முடிஞ்சிச்சு. அதனால அந்த பாலிசி விஷயத்தில் ஏற்படுற டிஸ்பாரிட்டிஸாக இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸை கொண்டு வந்தது. இந்த ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெர் கேபிட்டல் இன்கம் கம்மியாக இருக்கும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்கும், மொட்டாலிட்டி ரேட்டு கம்மியாக இருக்கும், நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாக இருக்கும், ரைட். ரோட் டென்சிட்டி, ரயில் டென்சிட்டிலாம் கம்மியாக இருக்கும் எங்கே டிஸ்பாரிட்டி இருக்கிற ஸ்டேட்ஸில்.
ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? கவர்மெண்ட் ஏதாவது எஃபர்ட் எடுத்திருக்காங்களா? கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் இருக்குது, கவர்னன்ஸ் மெஷர்ஸ் இருக்குது, நிறையா பண்ணியிருக்காங்க. நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டியூஷனில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு இருக்குது உங்களுக்கு. அங்கே இந்த மாதிரி புவரர் ஸ்டேட்ஸு, கொஞ்சம் பேக்வர்ட் ஸ்டேட்ஸு, இந்த மாதிரி சில டிஸ்பாரிட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்கு வழிவகை இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. ஃபிஸ்கல் லீக், அவங்க வேலையே டேக்ஸ் டெவல்யூஷன் தான். அந்த டேக்ஸ் டெவல்யூஷனில் ஃபிஸ்கல் ஈக்விட்டியை என்ஷூர் பண்ணணும்னு ஃபினான்ஸ் கமிஷன் நினைக்கிறாங்க. அப்படி பூரா ஸ்டேட்ஸ்க்கு அதிகமான பணத்தை அலோகேட் பண்ணுறாங்களே, இதுவும் ஒரு வகையான எஃபர்ட் டு அட்ரஸ் டிஸ்பாரிட்டி தானே. நீதி ஆயோகம் என்ன பண்ணுறாங்க? பிட்வீன் த ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறது, கோஆப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது, அதன் மூலியமாகவுமே க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. சிமிலர்லி இப்போ பிஎம் டிவைன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் ப்ரோக்ராம், ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் பிளாக்ஸ் ப்ரோக்ராம்லாம் இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக்ல இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேராமீட்டர்ஸ் பூராக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கூட நீங்கள் சொல்லலாம். எப்படி லோக்கல் பாடிஸ் கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்காக லோக்கல் பாடிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் தான். இந்த மாதிரி வேறு எஃபர்ட் உங்களுக்கு என்ன தோணுனாலும் நீங்கள் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீஜனல் டிஸ்பாரிட்டி பற்றின ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் அப்படியே எழுதாமல் கொஸ்டினில் ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, Day 17 நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நோட்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த இனிஷியேட்டிவ், இந்த டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு காலை 9 o'clock முன்னாடி ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் டீமுக்குமான ஒரு ஃபுல் மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.